வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 9ஆம் அத்தியாயம். தமிழ் தாத்தாக்களும் தமிழ் பாட்டிகளும் காஞ்சி ஸ்ரீமடமும். அதில் ஐயர்களில் ஓர் ஊவே. ஸ்ரீ வைஷ்ணவர்களில் பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்களின் பேருக்கு முன்னால் ஊ வே என்று போடுவார்கள். இது உபய வேதாந்த என்ற வார்த்தைகளுக்கு சுருக்கமாகும். ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயத்தில் தமிழுக்கும் ஏற்றம் கொடுத்து ரிஷிகள் சமஸ்கிருதத்தில் கொடுத்துள்ள வேதாந்த சாஸ்திரத்தைப் போலவே ஆழ்வார்கள் வேதம் தமிழ் செய்து கொடுத்திருக்கும் திவ்ய பிரபந்தத்திலும் அந்த சம்பிரதாயஸ்தர்கள் நல்ல தேர்ச்சி பெற வேண்டுமென்று வைத்திருக்கிறது. உபயம் என்றால் இரட்டையை குறிப்பது. ரிஷி பிரபந்தம், ஆழ்வார் பிரபந்தம் என்று 2 பாஷைகளில் உள்ள வேதாந்தத்திலும் நல்ல ஞானம் பெற்றவர்கள் என்ற அர்த்தத்தில் தங்களுடைய பெரியவர்களுக்கு உபய வேதாந்த என்று மரியாதையாக அடைமொழி போடுகிறார்கள். அதன் அப்ரிவியேஷன் தான் ஊவே. இம்மாதிரி ஸ்ரீ சங்கர சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஸ்மார்த்தர் ஐயர்களிலும் உபய வேதாந்தியாக இருக்கிற ஒரே ஒருவர்தான் ஊவே சுவாமிநாத ஐயர் என்று யாராவது நினைத்தால் அது தப்பு. சுவாமிநாத ஐயருக்கு தமிழ் ஒன்றுதான் பேச்சு, மூச்சு, நினைப்பு எல்லாம். ரிஷி பிரபந்தத்தில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. தமிழிலும் கூட அந்த பாஷைக்காகவே பொதுப்படையான அதன் இலக்கியத்துக்காகவே இதயத்தை கொடுத்தவரே தவிர ஆழ்வார் பிரபந்தத்தில் தனிப்பட்ட பிடிமானம் கொண்டவரில்லை. பக்தி என்று வரும்போதும் பரம சாம்பவராகவே சிவபக்தராகவே இருந்தார். ஆனபடியால் வைஷ்ணவர்கள் சொல்லும் ஊவே பட்டம் இவருக்கு கிடைப்பதற்கு நியாயமில்லை. பின்னே என்ன, ஊவே என்றால் அவை இவருடைய இன்ஷியல்கள்தான். அவர் பிறந்த ஊர் உத்தமதானபுரம். அவருடைய பிதா வேங்கட சுப்பையர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஓடி ஓடி ஜன்மப்பணி செய்த இருவர். இவரை கொஞ்சம் நிஜமாகவே உபய வேதாந்த மாக்க வேண்டுமென்று எனக்கு ஆசை. இப்படி சொல்வதால் இவரை அத்தியனம் பண்ண வைக்கணும், ஆழ்வார் பாசுரங்கள் ஓத வைக்கணும் என்று ஆசைப்பட்டதாக அர்த்தமில்லை. தமிழுக்கென்று சிறப்பாக இருக்கிற மரபு, அதையும் தழுவுவதாக தேசம் பூராவுக்கும் பொதுவாக சமஸ்கிருதத்தை முக்கியமான கருவியாக கொண்டு உருவாயிருக்கும் சமயாச்சார அனுஷ்டானங்கள் ஆகிய இரண்டிலுமே ஆழ்ந்த அபிமானமும் இரண்டிலுமே ஓரளவு அறிவும் இருப்பதுதான் நான் ஆசைப்படும் உபய வேதாந்தம். சகல தமிழ் ஜனங்கள் விஷயமாகவும் எனக்கு இந்த ஆசை உண்டு. புலவருலகத்திலே அசாதாரணமான யோகியாதம்சமும் மதிப்பும் பெற்ற உ.வே. ஐயர் போலுள்ளவர்கள் நல்ல தெய்வ பக்தியுடன் இருப்பதோடு நின்று விடாமல் சனாதன சமயாச்சார சம்பிரதாயத்தை ஏதோ மேலெழுந்த வாரியாக பின்பற்றுவதுடன் நின்றுவிடாமல் கெட்டியாக அதில் பிடிமானம் கொள்ள வேண்டும். அதற்கு புனர்ஜீவன் ஊட்டிய ஆச்சாரியாளிடமும் பக்தி வைக்க வேண்டும். இப்படி செய்தால் அது தமிழறிஞர் உலகத்துக்கே உதாரணமாயும் வழிகாட்டியாகவும் இருக்கும் என்று எனக்கு ஆசை. ஏனென்றால் எப்படி ஆதியில் தமிழுலகம் முழுவதும் ஒரு பாட்டியை பின்தொடர்ந்தே போயிற்றோ அவ்வை பாட்டியைத்தான் சொல்கிறேன். அப்படி அந்த நூற்றாண்டில் தமிழ் புலவருலகம் ஒருவர் பின்னால் போயிற்று என்றால் அது தமிழ் தாத்தா என்றே போற்றப்பட்ட சுவாமிநாத ஐயரைத்தான். காரைக்கால் அம்மையாருக்கு பெருமை சாக்ஷாத் ஈஸ்வரனே அவளை அம்மா என்று கூப்பிட்டது. அப்படி அவ்வை பாட்டிக்கு பெருமை ஈஸ்வர குமாரனான முருகனே அவளை பாட்டி என்று கூப்பிட்டு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்டதுதான். அறிவிலே சரஸ்வதி அவதாரமாக இருந்த அவ்வை பாட்டியையே கொஞ்சம் அசடாக்கி அதனால் வித்யையோடு வினயமும் அவளிடம் சேரும்படி சிவகுமாரர்களில் சின்னவர் செய்தார். தாழ்மையில் உள்ள சௌக்கியத்தை அவள் தெரிந்து கொள்ளும்படியாக அருள் செய்தார். சிவகுமாரர்களில் பெரியவரான பிள்ளையார் என்ன செய்தார் என்றால் இப்படி வினயத்தோடு தாழ்ந்து இருந்தவளை தம்முடைய தும்பிக்கையால் ஒரே தூக்காக தூக்கி உயர்த்தி சிவலோகமான
கைலாசத்திலேயே சேர்த்து விட்டார். சாதாரணமாக ஒரு பேரப்பிள்ளை பாட்டியை கையை பிடித்து வண்டியிலே ரயிலிலே ஏற்றி இறக்கி ஊருக்கு அழைத்து கொண்டு போகுமென்றால் அவ்வை பாட்டியை பிள்ளையார் குழந்தை இந்த உலகத்திலிருந்தே பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்து விட்டது. பாட்டி தாத்தாவை பேரன் பிடித்து அழைத்து கொண்டு போவது அவனுக்கு கொஞ்சம் வயசு வந்த அப்புறம். ரொம்ப குழந்தையாக நடக்க கற்றுக்கொள்கிற போது அந்த பேரப்பிள்ளைதான் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ பின்னால் போய் நடைப்பழக்கி கொள்வது. கைத்தடி வைத்துக்கொண்டு போகிற கிழங்களின் ஸ்பீடைத்தான் நடைவண்டி தள்ளிக்கொண்டு போகும் குழந்தை பின்பற்ற முடியும். ஆனால் அன்றைக்கு தமிழ் பாட்டி அவ்வைக்கு பின்னாலும் இன்றைக்கு தமிழ் தாத்தா சுவாமிநாதையருக்கு பின்னாலும் தமிழுலகம் போயிற்று என்றாலும் அவர்கள் தங்களுடைய பணியிலே காட்டிய ஸ்பீடை யாரும் பின்பற்ற முடியாது. 2 பேருமே அப்படி சுறுசுறுப்பாக நின்ற இடத்தில் நிற்காமல் ஓடி ஓடி தங்கள் ஜென்ம பணியை செய்தவர்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஆத்திச்சூடி. ஔவையார் தானே தர்ம போதனை பண்ணினவள். குழந்தைகள்தான் நாட்டுக்கு விதை முதல். அவர்களை சரி செய்து விட்டால் எல்லாம் சரியாகி விடும் என்பதால் அவர்களை முன்னிட்டே நீதி நூல்களை இயற்றி தந்தாள். வேத தர்மத்தை மனு தர்மத்தையே குழந்தைகளுக்கு குட்டி குட்டி போதனைகளாக கொடுத்தாள். நம் மதத்துக்கு அச்சாணி தர்மம் என்ற கொள்கை. இதையே தமிழில் அறம் என்பது. இதை வைத்தே அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று ஆத்திச்சூடியை ஆரம்பித்திருக்கிறாள். தர்மம் சர, அறத்தை செய் என்பது வேத கட்டளை. பூர்ண அதிகார ஸ்தானத்திலுள்ள வேதம் கட்டளை போடலாம். கிழப்பாட்டி நாம் போடலாமா என்று அவ்வை அடக்கத்தோடு நினைத்தாள். அதனால் இஷ்டம் இருக்கிறதோ இல்லையோ தர்மம் பண்ணித்தான் ஆகணும் என்று கட்டளை போட்டு கம்பல் செய்வதாக அறம் செய் என்று சொல்லாமல் நீயாக இஷ்டப்பட்டு அறம் பண்ணேன் என்று குழந்தைகளை நைஸ் பண்ணும் விதத்தில் அறம் செய்ய விரும்பு என்று உபதேசித்திருக்கிறாள். ஆத்திச்சூடி என்று இந்த நூலுக்கு ஏன் பேரென்றால் அது பரமேஸ்வரனுடைய ஒரு பேர். எந்த போதனைக்கும் முந்தி வரும் முதல் போதனை பரமாத்மாவை நினைக்க பண்ணுவது. நம்முடைய கலாச்சாரத்தில் அவனை ஸ்மரிக்க பண்ணாமல் எதையும் எழுத ஆரம்பிக்கும் வழக்கம் இல்லை. ஸ்ருங்கார ரச பிரதானமான நாடகமானால் கூட அதன் ஆரம்பத்தில் பகவானை நமஸ்காரம் பண்ணும் மங்கள ஸ்லோகம் இருக்கும். விஷயமறிந்தவர்கள் இதை நாந்தி என்பார்கள். தமிழிலும் கடவுள் வாழ்த்து இல்லாத நூலே கிடையாது. தமிழ் மக்கள் படிக்கும் முதல் நூலான ஆத்திச்சூடியின் ஆரம்பத்தில் பரமேஸ்வரனை ஆத்திச்சூடி என்று குறிப்பிட்டு அவ்வை கடவுள் வணக்கம் செலுத்தியிருக்கிறாள். ஈஸ்வர சிரசிலே உள்ள அநேக வஸ்துக்களில் பிறைச்சந்திரன், கங்கை, நாகம், கபாலம் முதலானவற்றோடு கொன்றை, ஆத்தி ஆகிய புஷ்பங்களும் இடம்பெறுகின்றன. இவற்றில் பிறை சந்திரன் விசேஷமானது. அது நிரம்பவும் அழகானது என்பதோடு ஈஸ்வரனின் அருள் மனசை காட்டுவதாகவும் இருக்கிறது. யாரையாவது ரொம்ப கொண்டாடினால் தலைக்கு மேலே தூக்கி வச்சுண்டு கூத்தாடறார் என்கிறோம். பாபம் பண்ணிய சந்திரன் அதனால் தேய்ந்து மாய்ந்து போய் அப்புறம் கொஞ்சம் பச்சாதாபப்பட்டு பரமேஸ்வரனின் காலில் விழுந்தவுடன் அவர் வாஸ்தவமாகவே அவனை தூக்கி தம் தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு ஆனந்த தாண்டவ கூத்தாடி இருக்கிறார். அந்த கோலத்தைத்தான் சந்திரமௌலீஸ்வரர் என்று சொல்கிறோம். அந்த சந்திரமௌலீஸ்வரர் நம் மடத்தின் சுவாமி. இவரை நினைப்பூட்டுவது ஆத்திச்சூடி என்று பெயர். எப்படியென்றால் ஆத்தி பூவானது வடிவமைப்பில் அசல் பிறைச்சந்திரன் போலவே இருக்கும். வர்ணத்திலும் அது கொன்றை பூவை போல் ஆழ்ந்த பவுன் மஞ்சளாக இல்லாமல் நிலா மாதிரி இளமஞ்சளாக இருப்பதாகும். அகஸ்தி என்பதுதான் ஆத்தியாகி இருக்கிறது. ஆத்தி என்பதை விடவும் அகஸ்தி என்ற மூல வார்த்தையை தெளிவாக தெரிவிப்பதாக அகத்திக்கீரை என்றும் சொல்கிறோம். பசுவுக்கும் பரம பிரியமான இந்த ஆத்தி என்ற பரம ஔஷதத்தை
அகஸ்திய மகரிஷிதான் முதலில் லோகத்துக்கு கொண்டு வந்தாரோ என்னவோ. பரமேஸ்வரனிடமிருந்து தமிழ் என்ற அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்த அவரையும் குழந்தைகள் எடுத்த எடுப்பில் நினைக்கட்டும் என்றே ஈஸ்வரனுக்கு எத்தனையோ நாமாக்கள் இருந்தாலும் தமிழ் பாட்டி ஆத்திச்சூடி என்று ஆரம்பித்திருக்கிறாள் போலிருக்கிறது. நம்முடைய மடத்து சந்திர மௌலீஸ்வரரையும் அது ஞாபகப்படுத்துவதால் எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர. மகாபெரிவா சரணம்.